நெறைய பேர் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நெறையா சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நெறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு ஃபீல்டுலயே ஆகட்டும், அவங்க வந்து எஃபோர்ட் போட்டு, அவங்க சக்ஸஸ் தோண்டி, அவங்க லைஃப்பில் வந்து பெரிய லெவலில் இன்கம் பண்ணவோ, இல்ல பெரிய லெவலில் ட்ரீம்ஸ்லாம் அச்சீவ் பண்ணவோ, ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லாருமே வந்து நம்ம வந்து எதிர்பார்ப்போம். எதிர்பார்ப்பு வந்து நடக்கலன்னா சில பேர் வந்து குயிட் பண்ணிடுவாங்க. எப்படி சொல்கிறது? அந்த ஒர்க் வந்து பாதியிலேயே விட்டுறது, ஸ்டடீஸு ப்ளஸ் எதுவாக தான் நடக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சக்ஸஸ் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். டைரெக்ட்டா கிடைச்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து கிடைக்காது. ஆனால் அது அப்படி கிடையாது. ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். கேப் விடவே விடக்கூடாது. எப்பயுமே விடக்கூடாது. அது வந்து ஸ்டார்ட்டிங்கில் வந்து சம் ப்ராப்ளம் வரலாம். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா வந்து ஸ்டார்ட்டிங்லேயே வந்து சிலருக்கு செட் ஆகிடாது. நிறைய ப்ராப்ளம் எப்படின்னா, ஆப்போசிட்டில் வந்து வேறு கடை போடுவாங்க. ஒரு கடை ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, அதே வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள் வந்து டவுன் ஆகும். டவுன்னா எப்படி சொல்கிறது? திருப்பி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே மறுபடியும் வந்துருவோம். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி மறுபடியும் நிற்கணும். ஓகேங்களா? அதாவது நின்னா தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு பிஸ்னஸ்ஸு இல்லை எதுலேயுமே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு சிச்சுவேஷன் வந்து பண்ணியிருக்க வேண்டாவா? இல்லை வந்து ஃபெயிலியர் ஆயிரும். எப்படி சொல்கிறது? நம்ம ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து நம்ம நினச்ச மாதிரி போகாது. டோட்டலாக 0 ஆயிடும். மறுபடியும் வந்து நம்ம விடக்கூடாது. மறுபடியும் நம்மளோட சக்ஸஸ் நம்ம இலக்கு என்ன? வந்து நம்மளுடைய ஒரு பெரிய லெவலில் இன்கம் அடையணும். இல்லை வந்து பெரிய லெவலில் நம்ம கம்பெனியோ, இல்லை ஆஃபீஸையோ, இல்லை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஓன் பிஸ்னஸையோ டெவலப் பண்ணணும். இல்லை நம்ம ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும். இல்லைன்னா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்ம ஒரு கம்பெனியில் வந்து செலக்ட் ஆகணும். இல்லைன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் பாஸ் ஆகியே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருப்போம். அதை வந்து டவுன் ஆகிட்டு நம்ம அதில் அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாவோ, இல்லைன்னா வந்து நம்ம நினச்சது நடக்கலையாவோ, அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும், திருப்பி ட்ரை பண்ணிட்டு நம்மளுடைய சக்ஸஸ் நோட்டி அது மட்டும் மைண்ட் செட்டில் இருந்துச்சுன்னா, அது ஃபெயிலியர்லேருந்து மறுபடியும் நம்ம தாண்டும்போது திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் வரும். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. பிஸ்னஸ் ஆகட்டும், அமௌண்ட்டில் லாஸ் ஆகிருக்கும். மறுபடியும் ரெடி பண்ண முடியாது. ஆனால் நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னு தாட்டோட அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ் போக தான் நிறைய சேலஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது மாதிரி வரும். அது மாதிரி வந்து சக்ஸஸ் வந்து எப்பயுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது. எப்பயுமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன் சைடு இருக்க தான் செய்யும். அப்புறம் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட உங்களோட ட்ரீம்ஸ், அதாவது நீங்கள் ஓனா ஒரு ஜாப் தாட் வச்சு நீங்கள் வந்து பண்ண விதோ, இல்லைன்னா வந்து ஸ்டடீஸில் வந்து ஒரு லெவல் போகணும், இல்லை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், இல்லைன்னா பிஸ்னஸ் வந்து நீங்கள் டாப்பில் வரணும், இல்லைன்னா வந்து நீங்கள் ஓனாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆகிருக்கணும். பெரிய லெவலில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது வந்து இன்கம் கொடுக்கணும். இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு கோல் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ, இல்லைன்னா வந்து ஸ்டடீஸ்லேயோ, அது எல்லாமே வந்து எடுத்தோடனே நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துடாது. நீங்கள் தாண்டியோ அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் செட் பண்ணுற கோல் பொறுத்து அந்த டைம் எடுத்துக்கும். ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ணவங்க எப்படிலாம் அச்சீவ் பண்ணாங்க, எப்படிலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ரெகுலராக பண்ணுறாங்க, கேப் விடாது பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ட்ரை பண்ணினா தான் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு மூவ் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் சக்ஸஸ்ங்கிற அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள வந்து நீங்கள் தேடி கற்றுக்கிட்டு, பழகிட்டு லைஃப்பில் வந்து எல்லார மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து 100ல் ஒரு 90 பேர் வந்து அதை டார்கெட் வச்சுட்டு அது நடக்கலாம் அப்படியே விட்டுருவாங்க. அதை தாண்டி யார் வந்து அடுத்தடுத்து எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும், இஷ்யூ வந்தாலும் ஃபாலோ பண்ணிகிட்டே அவங்க நிற்கிறாங்களோ, அவங்க தான் சக்ஸஸ்ங்கிற அந்த ரேஷியோ வந்து அச்சீவ் பண்ணி நிற்பாங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எதனா ஒரு வழியில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. சக்ஸஸை நோக்கி நீங்கள் பாட்டுக்கு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. எத்தனை பேர் வேண்டாம், முடியாது, உங்களால் முடியாதுன்னு சொன்னாலும் சரி, இல்லை உங்களால் நடுவில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம், இல்லை உங்களுக்கு எதாவது இஷ்யூ கொடுத்தாலும் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் உங்களுடைய சக்ஸஸ் நோக்கி நீங்கள் போங்க. கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. விஷ் யூ வெல். தேங்க் யூ.